சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எம்பெடட் சிஸ்டம்னா என்ன? ஸோ வாட் இஸ் அன் எம்பெடட் சிஸ்டம்? எம்பெடட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வேர்டுக்கான மீனிங்கை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஒரு பெரிய ஒரு டிவைஸாக இருக்கும். பெரிய டிவைஸ்னு நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக. அந்த பெரிய ஒரு டிவைஸில் நம்ம ஒரு விஷயத்தை உள்ளே வந்து எம்பெட் பண்ண போகிறோம். அதாவது அந்த டிவைஸை நம்ம வந்து நம்ம ஒரு ஹார்ட்வேர் உள்ளே விட்டு எம்பெட் பண்ணி அதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஒரு பெரிய டிவைஸ்க்குள்ளே நம்ம சிஸ்டம் வந்து எம்பெட் பண்ண போகிறோம். அது என்ன எம்பெட் பண்ண போகிறோம், என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம் இந்த எம்பெட் சிஸ்டமில்? ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது நம்ம யூஸ் பண்ண போகிறது அப்படின்னா எம்பெடட் சிஸ்டமில் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் ப்ராசஸர்ஸ் இது மாதிரி தான். ஸோ முக்கியமாக மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம நல்ல தெளிவாக வந்து இந்த கோர்ஸில் நம்ம வந்து கற்றுப்போம். ஸோ அதனால் எம்பெடட் சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மைண்டுக்கு வர வேண்டியது கண்ட்ரோலர்ஸ், ப்ராசஸர்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அதாவது இந்த கண்ட்ரோலர்ஸ்லாம் வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டிவைஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது அதை ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸோ எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு உங்களுக்கு வந்து கொஸ்டின் யாராவது கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் லைக் எ கம்ப்யூட்டர். நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து அசைன் பண்ணியிருப்போம். அந்த டாஸ்க்கை அந்த சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணி முடிக்கும். ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்ப்போம். ஓகேவா? வாட் இஸ் அன் எம்பெடட் சிஸ்டம்னா ஒரு சிம்பிளான ஒரு இதில் சொல்லணும் அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம் இஸ் கம்ப்யூட்டர் லைக் சிஸ்டம் டிசைன் டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இதே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோலர்ஸ் மெயினாக இருக்கும். ஓகேவா? இந்த கண்ட்ரோலர்ஸில் இங்கே என்னென்னமோ ஏவிஆர் ஆம் அப்படிலாம் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சைடு பார்த்துருங்க, ரைட் சைடில். இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்துருப்போம். முக்கியமாக நம்ம வாஷிங் மிஷின் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த வாஷிங் மிஷின்குள்ளே எப்படி வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க? ஜஸ்ட் நம்ம ஒரு துணியை போடுறோம், துவைச்சி தருது, அவ்வளோதானா அப்படின்னா அதில் எந்தெந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் இருக்கும்? நார்மலாக நம்ம வந்து அதில் ஸ்பின்னிங் சைக்கிள் இருக்கும், ப்ளஸ் வந்து டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? எப்படி ஒரு மிஷினுக்கு இந்த டயத்துக்குள்ளே ஆஃப் ஆகணும், இவ்வளோ சைக்கிள் வந்து அந்த துணியை வந்து சுற்றணும் அப்படிங்கிறதுலாம் எப்படி அதுக்கு தெரியுது? ஏன்னா யூசரான நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி புரிஞ்சுக்குது? அதுதான் இங்கே எம்பெடட் சிஸ்டம்க்கு நம்ம வரோம். நம்ம அந்த கண்ட்ரோலர்ஸ் ப்ளஸ் டிவைசஸ், சென்சார்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணி அந்த ஒரு மெஷினை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ், அதாவது நம்ம சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்கிட்டு அந்த லாங்குவேஜுக்கு நம்ம அனுப்புகிறோம், மிஷின் லாங்குவேஜுக்கு. அதை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு ஏற்ற டாஸ்க்கை பண்ணி தருது. ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து வாஷிங் மிஷின் மட்டும் கிடையாது. ஏடிஎம் மிஷின், மற்ற பெரிய மிஷின், எந்த ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக எம்பெடட் சிஸ்டம் இல்லாத மிஷின்கு மேக்ஸிமம் வந்து இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம கார்டு இன்சர்ட் பண்ணுவோம். அந்த கார்டுமே ஏடிஎம் கார்டுலேயுமே கண்ட்ரோலர் இருக்குது, அது வேறு விஷயம். ஸோ அந்த இதுலேயுமே அதாவது இன்டெகிரேட்டட் பண்ணியிருப்பாங்க அந்த கண்ட்ரோலர்ஸ். அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ நம்ம நார்மலாக ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏடிஎம் மிஷினில் என்னென்ன இருக்கும்? ஸோ நம்ம அந்த கார்டு போடுறோம், நம்ம கார்டு போட்டோம்னா நமக்கு அந்த பின் என்டர் பண்ண சொல்லுது. நம்ம பின் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. நம்ம எவ்வளோ மணி வேணும்னு கேட்குது. அதுக்கு நம்ம இன்புட் கொடுத்தோன்னே அதுக்கு மணி கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு வருது. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். இது எப்படி நடக்குது? எல்லாமே எம்பெடட் சிஸ்டம் தான். அதாவது இந்த கண்ட்ரோலர்ஸ் ப்ளஸ் சென்சார்ஸ், டிவைஸ் அது எல்லாமே நம்ம உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிறத அப்படியே நம்ம வந்து அந்த மிஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுக்குது. அதேமாதிரி இந்த வெண்டிங் மிஷின் உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம், நமக்கு தேவையானதை மெஷினுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா மெஷினில் நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கிறது நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருப்போம்? ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். மெயினாக இந்த மாதிரியான பெரிய பெரிய மிஷின்ஸ்க்கெலாம் நம்ம வந்து கண்ட்ரோலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோலர்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம் அது பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து கிட்டத்தட்ட என்னடா இது எல்லாமே ஐசி மாதிரி இருக்குது, இதெல்லாம் தான் கண்ட்ரோலர்ஸ். ஓகேவா? மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஏவிஆர், மைக்ரோ சிப்பு, ஆம், இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸாஸ் இவங்கெல்லாமே வந்து ஒரு பெரிய கம்பெனிஸ். கண்ட்ரோலர்ஸ் பொறுத்தளவில் அவங்க வந்து ஒவ்வொரு ஐசிஸ், அதாவது இந்த கண்ட்ரோலர்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அப்ளிகேஷனில் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு அந்தந்த கண்ட்ரோலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரோலர்ஸும் அதுக்கான டாஸ்க்கை வந்து நம்ம தான் வந்து ப்ரோக்ராம் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம்னா நம்ம தான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோமா? அப்படி கிடையாது. ஏன்னா அது ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கண்ட்ரோலரில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதில் எல்லாமே இந்த மாதிரியான ஆர்ம் கண்ட்ரோலர் இது. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம நீங்கள் பேசிக்காக வந்து கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா 8051 இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பக்காவாக
பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோலர்ஸ் தான். ஸோ அந்த கண்ட்ரோலர்லாம் தான் இந்த மாதிரியான மெஷின்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஐசி மாதிரியாக தான் இருக்கும். ஸோ ஐசி தான் அது, மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது அந்த ஐசி தான். ஸோ மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்டினோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ப்ரோட்டோடைப்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது யூஸ் பண்ண தெரியலனா கூட இதை வச்சு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பீங்க. இது என்னது, இது என்ன, ஏதோ ஒரு போர்டு, ஸோ இதில் ஒரு ஐசி இருக்குது, அதெல்லாம் தானே இருக்குது, ஒரு சில பட்டன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதுலேயுமே ஜஸ்ட் வந்து மெயினானது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான். இதை பிடிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே வேலை செய்யாது. ஸோ அந்த அளவுக்கு இது மெயினானது. இது பார்க்க ஐசி மாதிரி இருக்கும், பட் அந்த ஐசி தான் கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரோலரில் இங்கே எல்லாமே பின்ஸாக கொடுத்துருக்காங்களா, அதேமாரி இங்கேயும் உங்களுக்கு வந்து பின்ஸாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பின்ஸும் ஒவ்வொரு இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதை வந்து ஜிபிஐஓ பின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பின்ஸ்லாம் இருக்கும். இந்த அனலாக் பின்ஸ், டிஜிட்டல் பின்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம கண்ட்ரோலர் பற்றி தனியாக பார்க்கல, இன்னும் தெளிவாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ இதில் தான் வந்து ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பின்னு, இந்த ஒரு பின்னுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ மெயின் என்னது அப்படின்னா இந்த ஒரு மிகப்பெரிய ஐசி தான். அதாவது இது வந்து அட்மல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதாவது அட்மல் அப்படிங்கிற கம்பெனி மட்டும்தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது வந்து இந்த ஆர்டினோ போர்டு வந்து அட்மல் அப்படிங்கிறவங்க வந்து கம்பெனி தான் வந்து அந்த சிப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கண்ட்ரோலர் தான் நம்ம அந்த மினி ப்ராஜெக்ட்ஸாக இருக்கணும், அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது கண்ட்ரோலர் பற்றி பார்க்கல தெளிவாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு எம்பெடட் சிஸ்டம்னா என்ன, நம்ம ஒரு கண்ட்ரோலர் இல்லை ஒரு ப்ராசஸர்னு கூட வச்சுக்கலாம். நம்ம மைக்ரோ ப்ராசஸர் விசஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். இப்போது எம்பெடட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டிவைஸ், ஒரு பெரிய டிவைஸாக இருக்கும், ஒரு பெரிய மெஷின் எடுத்துக்கலாம். அந்த மெஷினில் நம்ம ஒரு டிவைஸை வந்து எம்பெட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கண்ட்ரோலர்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோலர் தான். ஸோ அதை நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம், எம்பெட் பண்ண போகிறோம். அந்த எம்பெட் பண்ணி அந்த மெஷினை நமக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்கு நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ண போகிறோம், இது எல்லாமே வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் வச்சிருக்கேன் இந்த கோர்ஸில். இப்போ என்னன்னா, இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த தியரி மட்டும் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னு கிடையாது. ஒவ்வொன்றுமே கண்ட்ரோலர்னா என்ன, இப்போ நான் ஏன் கண்ட்ரோலரை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம இந்த கோர்ஸில் ஜஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தியரி மட்டும் வந்து நம்ம படிக்காமல் மெயினாக வந்து இந்த கண்ட்ரோலர்னால் என்ன, அதில் என்னென்ன பின்ஸ்லாம் வந்து இருக்குது, ஸோ அந்த பின்ஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் லெவலில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறதுனால இந்த கோர்ஸ் வந்து முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு லெவலில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கோர்ஸ் இது. ஸோ ஃபஸ்ட் வீடியோங்கிறதுனால நான் ஷார்ட்டாக முடிச்சிருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்கலாம், பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு கண்ட்ரோலர்னால், அதாவது எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னா எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம்.